என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியில் மறுபடியுமாக உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக நாம் அறிவு எதற்காக கொடுத்தார், ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மை தீமை அறிகிற கனியின் விருட்சத்தின் கனியை ஏன் வைத்துவிட்டு புசிக்கக்கூடாது என்று கூறினார் என்றெல்லாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரத்திலே நாம் அறிவுக்கு மேலாக ஞானத்தை குறித்து தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். அறிவு, ஞானம் கேட்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆனாலும் அவற்றுக்கு இடையே என்ன வேற்றுமை, என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது, அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் விஸ்டம். அறிவை பயன்படுத்துவதே ஞானம். அறிவு நாம் பல புஸ்தகங்களை படிப்பதினாலும் பிறர் சொல்ல கேட்பதினாலும் நாமே யோசிப்பதினாலும் நமக்கு அறிவு வளரலாம். ஆனாலும் அவற்றை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்பதை வைத்தே ஞானம் நமக்கு வரப்போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பயம், இறைவனின் மீது ஒரு பயம், அவர் கொடுத்த கட்டளைகளை மீறும்போது ஒரு பயம், ஒரு தெய்வீக பயம் வரும்போது ஞானம் பெருகும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தை வளர்க்க வேண்டும் என்பதால் தான் கர்த்தர் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை நாம் மேற்கொள்ளும் போது, கட்டளைகளின்படி நடக்கும்போது நாம் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே கட்டளைகளை நாம் மீறும்போது நாம் நம் சிருஷ்டிகரை பிரதிபலிப்பதில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவர் சொன்னார், இயேசுநாதர் சொன்னார். அதே போல நம்மை காண்பவர்கள் இயேசுநாதரை காண வேண்டும் என்றால் நாமும் அவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுது ஞானம் நமக்குள் பெருகும். ஞானத்தை பெருக்கவே ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வருகிறார். அறிவை கொடுக்கவே இந்த உலகத்தில் கொண்டு வருகிறார். நெருப்பு சுடும் என்று நான் ஒரு படத்தை வரைந்து, ஒரு மெழுகுவத்தின் படத்தை வரைந்து அதன் மேலே அந்த நெருப்பை காட்டி நெருப்பு சுடும் என்று எழுதினால் அவ்வளவாக கற்றுக்கொள்ள முடியாது. அதே மெழுகை நான் வைத்து நாம் அதை தொடும்போது, அது சுடுவதை உணரும்போது அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். அதே போல் ஆண்டவரும் ஈவு, இரக்கம், தயவு, தாட்சண்யம், நன்றி இவற்றையெல்லாம் சொர்க்கத்தில் வைத்து நமக்கு சொல்லிக் கொடுக்க இயலாது. அதனால்தான் அவர் நம்மை அணி அணியாக இந்த பூமி என்னும் பள்ளிக்கு அனுப்புகிறார். இங்கு நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஞானத்தை கற்றுக் கொடுக்க கட்டளைகளை கொடுக்கிறார். எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள ஒரு பகுத்தறிவை கொடுக்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்கிற தெரிந்து கொள்ளும் தன்மையும் கொடுக்கிறார். இவற்றையெல்லாம் கொடுத்த பின்பு அவருடைய நோக்கம் நாம் ஞானத்திலே வளர வேண்டும் என்பதே. ஞானத்தை குறித்து ஆண்டவர் வேதத்திலே அதன் மூலமாக எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டது என்பதை குறித்து சொல்லி இருக்கிறார். சில பகுதிகளை நாம் வாசிப்போம், தியானிப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளத்தை கொடுக்கிறார்.
அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் அவருடைய ஆவியின் மூலமாக பல பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், தாழ்த்துகளை கொடுத்திருக்கிறார். அவற்றின் மூலமாக நாம் அவரை மகிமைப்படுத்த வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். இது அன்று ஏதோம் தோட்டத்திலிருந்து வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவன் புசித்தான். இதன் மூலமாகத்தான் நமக்கு அந்த புத்தி வந்தது. கடவுள் அனுமதிக்கிறார். கடவுள் சாத்தானையும் ஏதோ தோட்டத்திலே வர அனுமதிக்கிறார், இதை புசிக்கவும் அனுமதிக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நன்மை தீமை அறிகிற அறிவு இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இறந்து விடுவோம், பாவத்தின் சம்பளம் மரணம், அது அவருக்கும் தெரியும். அதற்காகவே தன்னுடைய ஆட்டுக்குட்டியை அவர் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே ஒதுக்கி வைத்து நமக்கெல்லாம் மறுபடியுமாக மறுவாழ்வு கொடுக்கிறார். அந்த வாழ்விலே கற்றுக்கொண்டவர்களையும் கற்றுக்கொள்ளாதவர்களையும் அவர் பிரிப்பார். அதற்காக நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை அவர் ஞானத்தை கொடுப்பதே நமக்கு ஒரு அரசாளும் தகுதியை கொடுப்பதற்காகத்தான். அடிக்கடி நான் சொல்லுவேன், அதுபோல நாம் ஆழப்பிறந்தவர்கள். ஆழப்பிறந்தவர்கள் என்பது வெளிப்பாடு 3:21 சொல்லுவார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர் அருள் செய்வேன் என்று கூறுவார். அப்படி இருக்க நன்மை தீமை என்கிற அறிவு இல்லாமல் நம்மால் அரசாள முடியாது. அதைத்தான் நாம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், இது சாலமன் ராஜா ஆண்டவரிடம் கேட்டுக்கொள்வது. ஆகையால் உன் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறிக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு மறுமையிலே நியாயம் விசாரிப்பது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே பவுலடிகளார் இப்படி சொல்லுவார், நீங்கள் தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க வல்லவர்களாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இவற்றுக்கெல்லாம் நன்மை தீமை அறிகிற அறிவு தேவை. அதை அவர் கொடுத்து விட்டார். வினோதமான வேலைகளை செய்யவும் ஞானம் தேவை. அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் யாத்ராகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்திலே, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ஊரின் மகன். இவற்றையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இன்றும் கடவுளுடைய சிருஷ்டிப்பிலே மனித குலத்தை தவிர வேறு எந்த ஜீவராசியும் இத்தனை வேகமாக முன்னேறினதில்லை. அவர் படைத்தவர், நம்மையும் படைத்திருக்கிறார். அதனால் தான் நாம் விஞ்ஞானத்திலே முன்பாக போகிறோம். ஆனாலும் இந்த ஞானத்தை நாம் தவறாகவும் உபயோகப்படுத்த முடியும், நலமாகவும் உபயோகப்படுத்த முடியும். நான் முன்பாகவே சொல்லியிருந்தேன், அணு சக்தியை கண்டுபிடித்தார்கள். அது அணுகுண்டாக செய்து நாசத்துக்கும் செயல்படுத்தலாம். அதே அணு சக்தியின் மூலமாக ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்து நலனுக்காகவும் பயன்படுத்தலாம். அவர்கள் கையிலே அவர் அந்த காரியத்தை கொடுத்து விட்டார். ஒரு கத்தியை கொடுத்தார் என்றால் அது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரிடத்தில் உயிரை காப்பாற்ற பயன்படுகிறது. அதே கத்தி ஒரு கொலைக்காரனிடம் ஒரு உயிரை எடுக்க பயன்படுகிறது. கத்தி ஒன்றுதான், ஆனால் அதை பயன்படுத்தும் போது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும்.
அதுபோல தெரிந்து கொள்ளும் தன்மை என்கிற ஒரு பெரிய கத்தி என்னுமிடத்தில் கொடுத்து விட்டார். அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் வேதத்திலே கூறியுள்ளார். அதை தெரிந்து கொள்ள ஒரு சக்தியும் கொடுத்துள்ளார். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம், நம்மை போல் ஆனான் என்று ஆதியாகமம் 3:22 சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது நமக்கெல்லாம் அவரை போல ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் கருணையுள்ளவராக இருக்கிறார், நாம் கருணையுள்ளவர்களாக இருக்க கூடும். அவர் தயவுள்ளவராக இருக்கிறார், நமக்கும் தயவை வளர்த்து கொள்ள கூடும். அவர் மன்னிப்பதில் வள்ளல், நாமும் மன்னிப்பதில் வள்ளலாக கூடும். எல்லாம் கூடும் கூடும் ஆகும் ஆகும். ஆனால் கூடுகிறதா ஆகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சோதித்து அறிந்து முன்னேற வேண்டும். யோபு புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே வீட்டிலே சென்று படியுங்கள். 1 முதல் 27 வசனங்கள் வரை அவர் மனிதனுக்கு என்ன பிரியப்படுவான், மனிதன் எதன் மேல் பிரியமாயிருப்பான் என்பதையெல்லாம் கூறி வருவார். அவன் பொன்னின் மீது விருப்பமாயிருப்பான், வைரம் வைடூரியங்கள் மீது விருப்பமாயிருப்பான், இவற்றுக்காக சுரங்கங்களை தோண்டுவான், என்னென்னமோ செய்வான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஆனாலும் பார்த்தால் கடைசி வசனத்திலே, யோபு 28வது அதிகாரம் 28வது வசனத்திலே கடவுள் சொல்லுவார், கடவுளுக்கு என்ன பிரியம், மனிதனுக்கு உலகத்தின் மீது இருப்பவைகள் மீது பிரியம், கடவுளுக்கு என்ன பிரியம் என்பதை யோபு 28வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக கூறுவார். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தியை கொடுத்திருக்கிறார், பொல்லாப்பு எது என்று நமக்கு அறிவித்திருக்கிறார், விட்டு விலகுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதை விட்டு விலகுவதோ விலகாமல் இருப்பதோ அவர்கள் கைகளிலே இருக்கிறது. இதைத்தான் நாம் உபாகம் 28வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். முதல் 14 வசனங்களிலே எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் சொல்லி, 15வது அதிகாரம் தொடங்கி 60க்கு மேலே இருக்கிற வசனங்களிலே அவர் எப்படியாகலாம் தண்டிப்பார் என்றும் கூறியுள்ளார். நாம் நம் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதன் ஒரு நோக்கமாக அவர்களுக்கு தின்பண்டங்களையும் வெகுமதிகளையும் கொடுத்து அவர்களை படிக்க வைக்கிறோம். அவர்கள் நன்றாக படித்தால் உனக்கு நான் சாக்லேட் கொடுக்கிறேன், உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறேன் என்றெல்லாம் கூறி அவர்களை ஊக்குவிக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், படிப்பதோ படிக்காமல் இருப்பதோ அவர்கள் கையிலே இருக்கிறது. அதே போலத்தான் நம்முடைய பரம தகப்பன் கீழ்ப்படியும் போது நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். காரணம், நாம் நன்றாக படிக்க வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கருதி அதை கொடுக்கிறார். அதை நாம் பயிலாமல் இருக்கும்போது அடியும் கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால், எப்படியாவது படித்து ஞானத்தை பெற்றுக்கொண்டவனாக அரசாளம் தகுதியோடு நீதி செய்யும் தகுதியோடு அவரிடத்தில் வந்து சேரும்போது நித்தியத்திலே நமக்கு ஒரு பொறுப்புகளை கொடுக்க இத்தனை பொறுப்புகளை கொடுப்பதற்காக இத்தனை காரியங்களையும் அவர் செய்கிறார். நாம் அவற்றை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே ஜீவனம் செய்து மறுமையிலே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நன்றி, வணக்கம்.